பரிசுத்த நாமத்துக்கு இந்த 120ஆம் சங்கீதத்தை நான் பார்க்கும்போது அநேக வேளைகளை நாம் தியானித்திருக்கிறார்கள். இதிலே கபட நாவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது வாசி. கபடம் அல்லது கபட நாவை இதை குறித்து சங்கீதக்காரன் அதிகமாக எழுதி அவர் சொல்லும்போது சொல்கிறார், சமாதானத்தை படைக்கிறவர்கள் மத்தியிலே கூடி இருந்தது போதும். சில நேரம் எப்படிதான் இருக்கு, நம்ம சமாதானமா போகணும்னு அந்த அவங்க போகணும். நம்ம எதுனா ஒண்ணு சொன்னா டபுளா சண்டை. சமாதானத்தை பகைக்கிறவர்கள் மத்தியிலே குடி இருந்தது. காரணம் என்ன? அவர்களுக்குள்ள இருக்கிறது கபடம். கபடம் இருக்கும்போது சில நேரம் நம்ம ஒத்து போக முடியாது. அந்த ஆவி அவங்க கதட பரிசுத்த நாம இதுக்கு அநேக காரியங்கள் இருந்தாலும் நான் பார்க்கும்போது யோபு கபடம் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படும். என் உதடுகள் தீமையை சொல்வது, என் நாக்கு கபடம் பேசும். அப்பதான் என்ன அர்த்தம்? அது வரைக்கும் தெரிஞ்ச யாருக்கும் கபடாம எனக்கு தெரியல. நேரா இல்ல பின்னாடி வேற. கபடம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா நேரா நல்லா பேசுவாங்க, உள்ளத்துல ஒண்ணு இருக்கும், வெளியே கதட்ட பரிசுத்த நாமத்துக்கு. இப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியில தான் தேவன் நம்ம சில வேளைகள்ல கம்பல்சரியா வைக்கிறார். ஏன்? அவங்க மத்தியில நம்ம இருக்கணுங்கிறதுடைய சித்தம் தீர்மானம் என்று சொல்லி நம்ம அந்த கபட நாம என்னெல்லாம் பேசும் அப்படின்னா, முதல்ல மாயையானவைகளை பேசும். என்ன பேசும்? மாயையானவைகளை பேசும். ஸ்பீக் vanity, speak about vanity. எதெல்லாம் மாயை அப்படின்னா எதுவுமே ஒண்ணு இல்லாம பிறந்த மாயை. அழிந்து போகிற யாவும் மாயை. நான் பார்க்கிற வானம் முதல் பூமி வரை எல்லாம் மாயை. கதட்ட பரிசுத்த நாமத்துக்கு எல்லா பேர் புகழ் பணம் எல்லாம் மாயை. உலகத்துல இருக்கிற ஐஸ்வர்யம் மாயை, எல்லாம் மாயை. கதட்ட பரிசுத்த நாமத்துக்கு என்ன பண்ணும்? மாயையானவைகளே பேசு. நல்ல பிள்ளைகள் இந்த கபட நாவுள்ள ஃப்ரெண்ட்ஸோட எங்க போனா பிரச்சனை, நல்லா இருப்பாங்க பிள்ளைங்க, நல்லா ஜோம் எல்லாம் பண்ணுது. ஃப்ரெண்ட்ஷிப் மாறிச்சுன்னா பிரச்சனை. அதனாலதான் நம்ம பார்த்துட்டே இருக்கோம், கண் காட்சிட்டு யாருக்கு அவளோட ஃப்ரெண்ட்ஷிப். நம்மளுமே அப்படிதான். ஃப்ரெண்ட்ஷிப் மாறிச்சுன்னா பிரச்சனை. நல்லதே பேசுற ஆட்களோடு இருந்தாலும் நம்மளும் நல்லதே பேசுறோம். கொஞ்சம் கபடம் பேசுற ஆளோட சேர்ந்து நம்மளும் கற்றுக்கணும். கதட்ட பரிசுத்த நாம. அதனாலதான் அதிகமா ஜெபம் பண்ணி பிள்ளைகள் என்ன செய்வோம், ஸ்கூலுக்கு அனுப்புவோம். அப்படின்னு நல்ல தலையில கரை வச்சு கபடம் பேசுகிற பிள்ளைகளை கபடம் பேசுகிற மனுஷர்கள் மத்தியில எங்களை விலக்கி நாங்க அப்படி மாறிடக்கூடாது. அதான் முதல் காரியம். நம்ம என்ன ஆயிடக்கூடாது? கபடம் பேசுற ஆள மாறிடக்கூடாது. உள்ள ஒண்ணு வச்சு வெளியே ஒண்ணு பேசுறாரு. தேவனுக்கு பிரியம் இல்லாத தேவன் அதை அனுபவிக்கும். கதட்ட பரிசுத்த நாமத்துக்கு. அதனாலதான் இங்க பார்க்கிறோம். அப்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றாங்க? நல்லவைகளை மாத்திரம் சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம வேதத்துல வாசிக்கும் போது அகிதோப்பேல் என்கிறவருடைய காரியத்தை வாசிக்கும். அவனோட வாழ்க்கையில அவன் என்ன செய்யறான்? தாவீதுக்கு கபடமானவைகளை சொல்லி. தாவீதும் அவனும் எப்படி இருந்தாங்க? ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ். தாவீதுக்கு கண்டுபிடிக்க முடியும், எல்லாமே ஜோமணி கேட்பாரு. ஆனா கூட இருக்க ஃப்ரெண்ட் யாருக்கு? ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட் நினைச்சு கை பிடிச்சிட்டு நாம் இருவரும் ஒருமித்து எங்க போனோம்? தேவாலயத்துக்கு போய் வருவோமே சொல்றாரு அகிதோப்பேல். ரெண்டு பேரும் ஒன்னா சர்ச்சுக்கு போவோம். கைய பிடிச்சிட்டு தான் போவோம். நீ இல்லைன்னா நான் இல்லைன்னு, நான் இல்லைன்னா நீ இல்லை. நீ அப்படி உனக்காக தான் நீ இருந்தாதான் உனக்கு நல்லா இருக்கும். ஐதோப்பேல் கூடவே தான் இருக்காரு. தாவீதுக்கு விரோதமா என்ன செஞ்சாரு? எப்ப நான் என்ன செய்வேன்?
தாவீதை முற்றிலுமாய் சொந்தரிக்கும். தாவீதை நான் முற்றிலும் அழித்து போடுவேன் சான்ஸ் பார்த்துட்டேன். அவரோட பகை, அவரோட கபடமா நிறைய பேர் தெரியாது. சேபாளுடைய சொந்தக்காரர், மாமனாருக்கு சொந்தக்காரர், மாமனாராக கொடுமைன்னு சொல்லுவாங்க. சேபாளுடைய ரிலேஷன். அதனால அந்த அவங்களுக்கு நடந்த அந்த கொடுமை நிமித்தம் வெளியே இருந்த பரவாயில்ல, உள்ளுக்குள்ள பார்த்து என்ன பண்றது, தாவீதுடைய பிள்ளைகளுக்கு ஆலோசனை கொடுக்கிறது. அப்சலோமை குறித்து மீனா சாலமோன் ராஜா மீனா அடுக்கிறார் சொல்லி அவங்க நாட்டை விட்டு தாவீதை சொல்லுவது. ஆனாலும் திரும்ப அவரை கூப்பிட்டு தாவீதுக்கு விரோதமாக இருக்கு. இப்ப அப்சலோம் என்ன செய்யறா, தனியா ஒரு கூட்டத்தை வெளியே வச்சு, அதுக்கு கூட யார் இருந்தது, அகிதோப்பேலும் கூட. அதோட பரிசுத்த நாமம். அகிதோப்பேல் என்ன நினைத்தான், தாவீதை அழித்து போட அவன் பிள்ளை வச்சு அவங்க அழிக்கணும்னு நினைச்சான். ஆனா கர்த்தர், உத்தமர்களுக்கு கர்த்தர் தெரியும். செய்த பாவத்துக்கு தாவீதுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டார். தாவீதை அழித்த தேவன் ஒப்பு கொடுக்க. அதோட பரிசுத்த நாமம். தாவீது தன்னுடைய தேசத்தை விட்டு, ராஜ்யபாரத்தை விட்டு ஓட்டப்பட்டார். ஆனாலும் அந்த இடத்துல தாவீதுக்காக இப்ப போய் அப்சலோம் ஆலோசனை அகிதோப்பேல். ஆனா கர்த்தர் என்ன செய்தார், அகிதோப்பேலின் ஆலோசனையை பைத்தியமாய் மாற்றி, பைத்தியமாய் மாற்றி. இன்னைக்கு தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக நடத்தப்படுகிற ஆலோசனைகள் பைத்தியமாக்கப்படும். நமக்கு தெரியாது, அடிக்கடி சொல்லுவேன், அவங்களுக்கே பைத்தியம் முடிச்சு இப்படி நடக்கும்னு பார்த்தா அப்படி நடக்குது. அவங்களுக்கு என்ன ஆயிடும், பைத்தியம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு இது நல்லா இதுவாயிடும், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. கதை பார்த்தா நல்லா எழுந்து நடந்து ஓடுது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு இதோட வாழ்க்கையே அவ்வளவுதான். இனிமே இவங்க எழும்பவே முடியாது, இந்த பிரச்சனையில இருந்து வர முடியாதுன்னு நினைச்சா இதுல இருந்து எழும்பி இன்னும் உயர்ந்து கொண்டிருக்கிறார்களே, அவங்களுக்கு பைத்தியம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக செய்யும். அதுதான் இங்க பார்க்கணும். அகிதோப்பேலின் ஆலோசனை தேவன் என்ன செய்தாரா, அபத்தமாக்கி போட்டு, பைத்தியமாக்கி போட்டு தாவீதையோ கர்த்தர் பாதுகாத்தார். அப்படி போல இன்றைக்கு தேவ பிள்ளைகளுக்கு கபட நாவு என்னதான் செய்யணும்னு நினைச்சாங்க, கபடம் பேசுகிற ஆட்கள் என்னதான் நமக்கு ரோதமாய் தூற்றிட்டு இருந்தாங்க, தேவன் நமக்காக வழக்காடு. அப்ப முதலாவது மாயையானவைகளை பேசுகிற கபட நாவு. இரண்டாவதாக பார்க்கிறோம், இந்த கபட நாவு என்னெல்லாம் பேசும் பார்த்தீங்கன்னா, வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகத்துல 10ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எத்தனை காரியம் இருக்கு பாருங்க. அவன் வாய் சபிப்பு, கபடம், கொடுமை. அது மாத்திரம் இல்ல, அவன் நாவின் கீழே என்ன இருக்கான், தீவினையும். 5 காரியம் என்ன செய்யும் ஒரு நாவை. கர்த்தருடைய பரிசுத்த நாமம். இப்ப என்ன செய்யும், கபட நாவை குறித்து எச்சரிக்கையா இருக்கிறது மாத்திரம் இல்ல, நீங்க செக் பண்ணிக்கோங்க, நமக்கு ஏதாவது தீவினை இருக்கிறதா, கொடுமை இருக்கிறதா, நிறைய சபிக்கிறது, சபிப்பது இருக்கு. நீ நல்லாவே இருக்க மாட்டேன்னு சபிக்காது. சபிக்கிறவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே அல்ல, கர்த்தருடைய ஆவியினால் நிரம்பினவர்களே அல்ல. யாராவது ஒருத்தரை சாபம் விடுறாங்கன்னா அவங்க கர்த்தருடைய பிள்ளைகள் இல்லை. வேதத்துல பார்க்கிறோம், கூடவே இருந்தவர் தான் 2 சீஷர்கள், யோவானும் யாக்கோபும் 2 பேரும் கூடவே இயேசு கூடவே நடந்தார். இயேசுடைய அன்பான சீஷர்களை 3 பேர்ல 2 பேரும் கூடவே இருந்தார். என்ன பண்றாங்க, சமாரியாவை கடந்து போகும்போது வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அழிக்க சொல்லட்டுமான்னு கேட்டு கர்த்தர் சொல்லுகிறார், செய்யுங்கப்பான்னு சொல்ற, நீங்கள் இன்ன ஆவியுடையவர்கள் என்பதை அறிவிக்க. அழிக்கிறது உன் வேலை இல்லை, சங்கரிக்கிறது உன் வேலை இல்லை, யாராவது அழிஞ்சு போகணும்னு நினைக்கிறது உன் வேலை இல்லை. ஒருவேளை கபட நாவை கர்த்தர் மாற்ற அவங்க சரியாயிடுவார். அது அவங்களுக்கும் தேவனுக்கும் விளக்காது.
அப்படி அவங்களை சரிப்படுத்த முடியலன்னா அந்த நாவை நம்மை தாக்காதபடி கர்த்தர் பாதுகாப்பார். ஆனா சபிக்கிறதோ அழிக்கிறதோ நம்ம வேலை. நம்ம என்ன பண்ணோம்? ஆசீர்வதிக்கிறதை தவிர வேற எதுவும். நம்ம சபிக்கிறது கூட கபடத்துல ஒரு கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சொல்லும். அது மாத்திரமல்ல, நம்ம நிறைய காரியங்களை நான் சொல்ல டைம் இல்ல, கடந்து போகிறேன். பவுலை குறித்து பார்க்கிறோம். பவுல் போய் என்ன செய்தார்? ஒரு நல்ல ஒரு பெரிய வசதியான ஒரு மனிதன், நல்ல ஒரு எல்லா இடத்திலும் நல்ல மேன்மையான ஒரு மனிதன், நல்ல பேர் எடுத்து அவருக்கு போய் சுவிசேஷம் கூடவே ஒரு பேர் இருக்கிறோம். அவன் என்ன பண்றான்? சீமோன் என்று அவனுடைய காரியங்கள் எல்லாம் மாற்றி அவன் சொல்றதுல கேட்க, சுவிசேஷம் சொல்லி இயேசு சொல்றதுல கேட்க என்று சொல்லி அவன் கூடவே கபடம் பேசிட்டு, அதுதான் வேதத்துல வாசிக்கிறோம். பவுல் அவனை பார்த்து எப்படி எழுதிட்டார்? எல்லா கபடத்துக்கும் பாத்திரம், எல்லா கபடத்துக்கும் பாத்திரம். சுவிசேஷ வழியை புரட்டுகிறவர்களுக்கு கூட எல்லா கபடத்துக்கும் பாத்திரவான்களாய் பார்க்கிறோம். நீதியின் வழியை, ரட்சிப்பின் வழியை அந்த ஒரு மேன்மையான மனிதனை விட்டு திருப்ப நினைக்கும் போது கர்த்தர் அவரை என்ன செய்தார்? கடிந்து அவனுக்கு கண்ணு தெரியாம போயிடுச்சு. இனி உன் என்ன செய்யும்? சூரியன் உன்மேல் அஸ்தமித்து உன் கண்கள் என்ன செய்ய? இருளடைகிறது சொல்லி அவனை சபிக்கல, திட்டினார். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் கண்ணு கிடைக்கும். அப்புறம் அவர் திருந்தின அப்புறம் கிடைச்சுதானு தெரியாத சரித்திருக்கிறது வேதத்துல எழுதுறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சில நாட்கள் பார்வை இல்லாமல் இருப்பார். அவர் எப்படி பார்வை இல்லாமல் தேவனை தரிசித்த போது பார்வை இழந்தாரோ, அவர் கபடத்தினால பார்வை இழக்கல, இவர் கபடத்தினாலே பார்வை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு தனக்கு கையிலாக கொடுக்கிறவர்களை தேடினால் என்று வாசி. எல்லா காரியத்துக்கும் பகைஞனா இருக்கிறவர், சுவிசேஷத்துக்கு விரோதமா இருக்கிறவர், சாபத்துக்கும் சபிக்கப்பட்ட தேவனை அறியாதவர்கள் தெரியாம சாபம் விட்டா, கபடமா பேசினா, அது அவங்களுக்கும் தேவனை அறிந்து ரட்சிப்பின் வழியை அறிந்து அதை புரட்டி 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 தன்னுடைய பண லாபத்துக்காக, தன்னுடைய பெயர் லாபத்துக்காக, தன்னுடைய வசப்படுத்துவதற்காக மாற்றி 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 பேசுகிறவர்கள் யார்? அவர்கள் சபிக்கப்பட்ட. ஒரு நிமிஷம், எப்படி ஒரு நிமிஷம், எங்களுக்கு இப்படிலாம் பேசுற தெரியாது. திடீர்னு பார்த்தா எப்படி பேசுவாங்க? நம்மளுக்கே ஆச்சரியமா, இப்படித்தானே சொன்னாங்க, இப்பதானே சொன்னாங்க, அப்படியே மாத்தி பேச. எங்களுக்கு இப்படி எல்லாம் வராதுங்க, அப்படியே மாத்தி கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு இவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. இவர்கள் தேவனுடைய பார்வையில சபிக்கப்பட்ட. அது மாத்திரமல்ல, விசுவாச வாழ்க்கைக்கு விசுவாச வாழ்க்கையை வேதத்துல வாசிக்கிறோம். ஒரு கப்பலுக்கு ஞாபகம் சொல்லுங்க. விசுவாசமாகிய கப்பல் என்ன செஞ்சாங்க? நல் மனசாட்சி, கூடவே நல் மனசாட்சிங்கிற ஒரு காரியம் இருக்கு. அதுதான் நல்கூர். நம்முடைய விசுவாச வாழ்க்கையில நமக்கு நல் மனசாட்சி தான் நல்கூர். கப்பல் ஆடாது, புயல் வந்தாலும் காற்றடிச்சாலும் இந்த நல் மனசாட்சி என்ன செய்ய போய் கிரிப்பா போடுச்சு. இயேசுக்காக ஓடுகிறேன், நம்ம மனசாட்சி நான் இயேசுவதான் அறிவிக்கிறேன். நான் என்னை அல்ல தேவனை மகிமைப்படுத்துகிறேன். நான் என்னை அல்ல தேவனை உயர்த்துகிறேன். நான் என்னை வெளிப்படுத்துகிற மாய்மாலக்காரனை அல்ல, தேவனுக்கு உரியவனா இருக்கிறேன் என்று நம்ம மனசாட்சி சாட்சி சொல்லும்போது, எனக்கு மனது கொடுக்கிற சாட்சியே எங்களுக்கு புகழ்ச்சி என்று சொல்லு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சொல்லு. அப்படிப்பட்ட சாட்சி அதுதான் நங்கூரம். கப்பல் ஓடுற திசை எப்படி இருக்குன்னா, ஒண்ணு மேல ஓடணும் நமக்கு விசுவாச கப்பல், இல்லைன்னா கீழே ஓடும். நீ இப்படி போற கப்பல், நீ எப்படி போற கப்பல், ஒண்ணு பரலோகம், இல்லைன்னா பாதாளம். இந்த கப்பல் போறதுக்கு வழியே ரெண்டு. கர்த்தருடைய பரிசுத்த இது எப்படி போகும்? அதுவா போகாது. நம்ம நாவு இருக்கு, வேதம் சொல்லுதான் சிறிய சுக்கம், ஒரு சின்ன ஒரு என்ன சொல்றது, சின்ன
எவ்வளோ பெரிய அது பெரிய இதெல்லாம் ஸ்டியரிங் என்ன வச்சிருக்காங்க, சுக்கா நெட்டி வச்சிருக்காங்க. குட்டியோட அதுதான் திருப்பி லெஃப்ட் போறதா ரைட் போறதா. அதோட பரிசுத்த நாம நமக்கும் அந்த சுக்கா தான். நம்ம நாக்குல என்ன பண்ணும், நம்ம பரலோகம் போறது ஏன்னா பாதாளம் போறது தீர்வு. அதனாலதான் கபட நாவிக்கிறதுல ஏதோ அதிகமாய் கடிந்து அக்னியை இறைக்கும் தழலை உனக்கு கிடைக்கும் சொல்லி வாசி. போதகத்துல கூட கபடமான போதகர் இருந்தா அவர்களுக்கும் அக்னியை எரிக்கும் தழல். அதோட வருஷத்துல நாவை நாவு தேவனை கொண்டது, தேவனை மகிமைப்படுத்து. நம்மள ரொம்ப நல்லவங்களை காமிச்சுக்க ஒரு நாள் நினைக்கிறேன். உள்ள நமக்கு தெரியும் என்ன டவுட் யாருக்கு தெரியும், என் மனசாட்சிக்கு தெரியும். நமக்கு தெரியும் அதை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது, அதை யாரும் என்ன செய்ய முடியாது, அழித்து போய் அப்படி இன்னும் டவுட் தேவனுக்கு தெரியும், நமக்கும். அங்கதான் பிரச்சனை. அதனாலதான் வாசிக்கிறோம் கத்துட்டு பரிசுத்த நாமத்தை. சகையை வந்து கேட்கிறார், ஏசு நான் உங்க வீட்டுக்கு வந்து தங்குறேன் பண்ண உடனே ஆண்டவர் எனக்கு யாருக்கெல்லாம் வைக்கிறாங்கன்னு தெரியும். எல்லாரையும் அழ வச்சு அவங்க சொத்தெல்லாம் பிடுங்கி ஏமாத்தி நான் வீட்டெல்லாம் ஏமாத்தி பறக்கிறேன். அந்த அழு சத்தெல்லாம் கேட்டுருந்தேன். சொல்ற நான் கபடமா பேசுவேன். இல்ல நீ இவ்வளவுதான் தரணும், இவ்வளவுதான் தரணும்னு ஏமாத்திவாங்க. அந்த நான் வந்து நான் கபடம். எங்க அப்பா எங்க வீட்டுக்கு வரணும், நான் என்ன சொல்றேன், நான் வாங்கினது ஏமாத்தினதெல்லாம் நாளை பெரிய இருக்கு. அதுதான் இயேசு வந்து தங்குற வாழ்க்கை. அதோட வருஷத்தை நாம பேசுவோம். தேவன் இந்த நாள்ல விரும்புகிறோம். நமக்கு கபட நாமும் வேண்டாம். நமக்கு விரோதமாய் கபடமாய் பேசுகிறோமாவை கத்தர் சரி. நமக்கு என்ன செய்யணும், விசுவாசத்தை மேல் நோக்கி செல்லும் இந்த பரமபாதை செல்லும்படி கொடுப்போம். கத்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார்.